என்னடி சொல்ற? ஆமாண்டி, உன் சூட்கேஸை தள்ளினது ரிப்பேர் பண்ண வந்த கண்ணன் தான். உன் மேல படுற காத்து கூட அவனை கேட்டுட்டு தான் தொடணுமா? அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாத்தியா? மொன்னம் கட்டி. இது மட்டும் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தது, அவ கண்ணு முன்னாடி அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சிருப்பேன். யாரடி அவன்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதுக்குடி அவன் இப்படி டிஸ்டர்ப் பண்றான்? இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண வந்தவனோட இதயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஹீஸ் fallen in love with you. எனக்கு வராது. சத்தியமா எனக்கு யார் மேலயும் காதல் வராது. காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? ஷட் அப். நீ சொல்ற ஆள் இருக்கானே, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. ஒரு ஆம்பளை மேல பொண்ணுக்கு எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லடி. ஆனா வெறுப்புன்னு வந்துடுச்சு, அதோட முடிவு காதலாதான் இருக்கும். இத என் அனுபவத்துல சொல்றேன். பெரிய ஜூலியட். மேடம், இந்த பில்லுல காத்து. ஐயோ, அதை விட நீ கொன்னுடு. இதுல இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் உயிர், என் ஜீவன். கண்ணன் என் நேரம் தூங்கி இருப்பாருல? தூங்கிருப்பாரு மேடம். ஏன் நின்னுட்டு இருக்க? வந்து படு. வேண்டாம் மேடம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உங்க கண்ணுல ஒரு ஃபயர் தெரியுது. I know. Everybody is jealous. மச்சான், நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இதோப்பா அருணா கயிறு எவகிட்ட இருந்தா கட்டின? டேய், இந்த அருணா கயிறுக்கு ஏத்த இடுப்புள்ள ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளையே லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன்டா. முடிவு பண்ண வேண்டியது நாங்கடா. என்னடா பண்ணிட்டீங்க? நீ கையில ஒரு பொருத்த வச்சிட்டு எவ்வளவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கற? இந்த கையில ஒரு அருணா கயிறு வச்சிட்டு அதுக்கு இடுப்பு தேடி அலையறேன்றா. டேய் மச்சான், டேய் வாங்கடா. விட்டுட்டு வாங்கடா. போங்கடா. எப்படி? ஏய் காயத்ரிடா. டேய், கண்ணன் பெரிய லவ் மாஸ்டர் ஆயிட்டான்டா. இதுல எதுக்கு தெரியுமா காயத்ரி? நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும், அவனை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். என்னங்கடா, கரெக்ட் தானே? என்ன காயத்ரி, கூச்சமா இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜெனுவன். ஏன் இனி இந்த ரூம்லயே இருக்க மாட்டாங்க. இனி தரதா அவங்களுக்கு கட்டல். குட் நைட். எங்களுக்கு இது தேவைதான்டா கருமம். வெக்கம் போனது உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுது, உண்மை எல்லாம் சொல்ல தோணுது, வெறும் கம்பங்களில் இன்னவனும் மண்ணுக்குள்ளு. வைரமுத்து சார், சாங் உங்கள் சாய்ஸ்ல அடுத்த கால் வந்திருக்கு, நீங்களே பேசிடுங்க. திருச்சியில இருந்து பாபு சார். காதல் கவிஞரே, காதல் உடல் சம்பந்தப்பட்டதா உள்ளம் சம்பந்தப்பட்டதா? உள்ளம் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும். உடல் மட்டுமே காதல் என்றால் நீ காதலிக்க ஒரு விளைவுகள் போதும். உடலும் உள்ளமும் எந்த புள்ளியில் சந்தித்து பூ பூக்கிறதோ அந்த புள்ளிதான் காதல். கிரேட் சார், அடுத்த கால் வந்துருச்சு, நிச்சயமா உங்க ரசிகரா தான் இருக்கணும், நீங்களே பேசிடுங்க. என் பேர் கண்ணன் சார், நான் உங்களோட தீவிரமான ரசிகன் சார். வாழ்த்துக்கள் கண்ணன். என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த பொண்ணு உங்களை பார்த்து கண்ணன் என் காதலன்னு சொல்லியாச்சா? அந்த பொண்ணுகிட்ட எந்த ரியாக்ஷன் இல்லை சார். அப்படியே வந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கு சார். ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? எறும்பு ஊற கல்லும் தேயும், நீ எறும்பாயிரு. ஏன் சார், ஒரு இளைஞனுக்கு காதல் வந்தா என்னெல்லாம் ஆகும் சார்? சொல்லவா? உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வம் ஆவான். உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், காக்கை கூட உன்னை கவனிக்காது, ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய், செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். 5 அடி இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகுவாய். சார், என் காதலிக்கு என் காதலை வெளிப்படுத்த ஒரு நல்ல கவிதை சொல்லுங்க சார். சார், இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்ணனுக்கு மட்டும் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தப்பு, ரொம்ப தப்பு. காதலுக்கு வக்கீல் வைக்காதீர்கள். உங்களுக்காக நான் கனவு காண முடியாது. உங்கள் சுவாசத்தை நான் இரவு தரக்கூடாது. அது உங்கள் கனவு, உங்கள் சுவாசம். நீங்கள் தான் காதலிக்க வேண்டும், நீங்கள் தான் கவிதை எழுத வேண்டும். ஒரு காதல் கடிதம் எழுத எப்படி சார் ஆரம்பிக்கணும்? கண்களை மூடு.
இரு புருவங்களுக்கு மத்தியில் காதலியின் உருவத்தை நிறுத்து. நெற்றியில் காதல் தீ கொளுத்து. கலந்து போ, கரைந்து போ, காணாமல் போ. நீயே ஒளியாவாய், நீயே மொழியாவாய். சூரியன் உன் பேச்சை கேட்கும், வானம் உன் பேச்சை கேட்கும். காற்று கைகட்டி உனக்கு சேவகம் செய்யும். காற்றே உனக்கு செவி சாய்க்கும் போது காதலி உனக்கு செவி சாய்க்க மாட்டாளா? மேகத்தை காகிதமாக்கு, நீலவானம் பிழிந்து மையிடு. சந்திர சூரியர்களை அஞ்சல்காரர்களாக்கு. இந்த பிரபஞ்சமே உன் காதலியிடம் உன் காதலை பேசட்டும். காதலை தொழுது கவிதை எழுது. வாழ்க வளமுடன், வளர்க உன் காதல். எஸ்